எண்ணின் 25% ஆனது மற்றொரு எண்ணின் 20% சமம். அதாவது ஒரு எண்ணோட 25% வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எண்ணோட 20% சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எண்ணுனா நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அது பர்சன்டேஜ் அப்படியே வச்சுக்கலாம். டிவைட் பை 100 போகணுன்னு அவசியம் இல்லை. அடுத்து பாருங்கள், ஈக்குவல் டு அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு 25% எடுத்துக்கிறோம். மற்றொரு எண் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஒய் இன்ட்டு மற்றொரு எண்ணோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20%. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போது இவங்க வந்து முதல் எண்ணுக்கும் இரண்டாம் எண்ணுக்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸு ஒய்லாம் ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. எக்ஸு ஒய் இந்த பக்கம் வந்தால் டிவைடில் வந்துடும். அப்போது 20 டிவைட் பை 25 அங்கே போயிடும். இப்போ வந்து எக்ஸ் பை ஒய்னா நம்ம எக்ஸ் இஸ்ட்டு ஒய்ன்னு எழுதலாம். ரெண்டுமே ஒன்று தான். எக்ஸ் பை ஒய்னாலும் சரி தான், எக்ஸ் இஸ்ட்டு ஒய்னாலும் சரி தான். இதை அடித்து போடுங்க. 5ஆம் பால் போட்டிங்கன்னா 4 5 20, 5 5 25. அப்போ எக்ஸ் இஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு 4:5. இந்த சம்முக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 4:5. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர்.